இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மழை லேசா வந்தா மழை வந்துடும், அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல அது இப்ப செலவு பண்ணி எல்லா அடிப்படை வசதியும் செய்து தந்திருக்கிறோம். அது இல்லாத மழை எவ்வளவு வந்தாலும் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்கி அந்த வடிகால அமைச்சு தந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ராஜா சொன்னது மாதிரி குரம்பட்ட அரசு மருத்துவமனை மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னா இடுப்பளவு தண்ணி வந்துடும். கலைஞர் காலத்தில் கட்டின மருத்துவமனை எங்களுக்கு மழை காலத்தில் என்ன வேலைன்னு சொன்னா நாங்கெல்லாம் போய் இருக்கிற பேஷண்ட் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி தான் எங்களுக்கு வேலை. மழை காலத்தில் தலைவர்கிட்ட சொன்னோம், ஆண்டுதோறும் நாங்க சிரமப்படுறோம், எங்களுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டித்தரன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு நீ 140 கோடி ரூபாயில மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இன்னைக்கு குரோம்பட்டியில நம்முடைய தாமிரபரணியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் திமுக தான் காரணம். தாம்பரத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மாவட்ட தலைமை மருத்துவமனை திறக்கப்பட்டது. அந்த மருத்துவமனையில் போதிய வசதிகள் கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமா ஒரு 20 நாட்களுக்கு முன்பு தாம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அது நடத்தப்பட்டதற்கு பிறகு கூட அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சரி செய்யப்படவில்லை. இன்றைக்கு தாம்பரம் தலைமை மருத்துவமனையில் செல்லக்கூடிய நோயாளிகளுக்கு முறையாக மருத்துவ வசதி அங்கே கிடைப்பதில்லை. அங்கே போறவங்களெல்லாம் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லி இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய ஒரு அவலம்தான் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கழிவறை உடைந்து போயிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. அந்த மருத்துவமனைக்கு உள்ள நுழையும் போதே பிணவரை இருக்கிறது. எப்பொழுதுமே மருத்துவமனை என்று சொன்னால் பிணவரை பின்னாடி தான் இருக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பிணவரை முன்னாடி. சுகாதார சீர்கேடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. போதிய செவிலியர்கள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை. இப்படி எதற்காக அவசரமாக இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டது என்பது இன்றைக்கு மக்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையாக உடனடியாக மாற்ற வேண்டும். வெறும் பெயர் பலகையை மாற்றினால் மட்டும் நோய் குணப்படுத்திவிட முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.